வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் மகாலிங்கம் ஆவடியிலிருந்து இந்த அரிய ஜோதிட கலை கற்று கொடுத்த ஆசிரியர் புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி குழுவினர் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றி கலந்த வணக்கங்களுடன் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஜாதகர் கடந்த வருடம் என்னிடம் அவர் சொத்து வாங்குவதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஜாதகருடைய நிலை தற்சமயம் சொத்து வாங்க வேண்டாம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியே அவர் கடந்த வருடம் முழுவதும் சொத்து வாங்க முடியவில்லை. அவர் என்னிடம் விவாதிக்க வருகின்ற பொழுது அந்த ஒரு வீட்டிற்கான பணத்தை கொடுத்துவிட்டு தான் என்னிடம் வந்து ஜாதகத்தை எடுத்து வந்தார். அப்போதே நாம் சொல்லியிருந்தோம், இந்த ஜாதகர் நீங்கள் இப்போதைக்கு வீடு வாங்க முடியாது அப்படி என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே ஒரு வருடமாக அவரால் வாங்க முடியவில்லை. இந்த ஜூலை 1/7/2025 பிறகுதான் அவருடைய நிலையை சொத்துக்கான அமைப்பாக வருகின்றது, அது லாபமாக வருகின்றது. கடந்த வருடங்கள் முழுவதும் அவருக்கு பிரச்சனை தான், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருந்திருக்கும் கடந்த 10 வருடமாக என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே தான் நடக்கின்றது. இந்த அரிய கலையை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி, இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம் ஜென்ம லக்கணம். ஏஎல்பி முறையில் வயதிற்கேற்ப லக்கணம் நகர்ந்து செல்கின்றது என்கிற முறையில் அடிப்படையில் தற்சமயம் ஏஎல்பி ஆனது மேஷ லக்கணமாக கடைசி பாதத்தில் கார்த்திகை பாதத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஏஎல்பி கார்த்திகை 1ஆம் பாதம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சொத்து என்று சொல்லக்கூடிய பாகவமான 4ஆம் பாவத்தில் சந்திரன், அந்த சந்திரன் இந்த மேஷத்திற்கு 8ஆம் வீட்டிலே விருச்சிக ராசியிலே அமர்ந்திருப்பதும், இவர் விருச்சிக ராசியிலே அமர்ந்து விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாக சென்றிருப்பதும், சந்திரன் கேது சந்திரன் ராகு பார்வையில் இருப்பதும் இந்த சாதகருக்கு சொத்து என்பது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் கடந்த 10 வருடமாக. தற்சமயம் அந்த நிகழ்வுகள் விலகி ரிஷப லக்கணம் கார்த்திகை 2ஆம் பாதம் செல்கின்ற பொழுது இந்த ஜாதகருடைய சிம்ம ராசியிலே வருகின்றது. சிம்ம ராசி சொத்து பாவமாக வருகின்றது. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது சொத்தின் மூலமாக இவருக்கு லாபம். அதே போல் கேதுவோடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்திலே சொத்துவோடைய அமைப்பு வருகின்ற பொழுது அது ரிஷப லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதும் மிக சரியான ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஒரு சொத்து வாங்கினால் நன்றாக இருக்கும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அவரும் அதே நேரத்திலே இப்போது சொத்து வாங்கி கொள்கிற சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறது. அவர் மீண்டும் நம்மிடையே வேறொரு இடம் முடியப் போகிறது என்று சொன்னார். அந்த வகையில் இதுவும் சிறப்பான தருணம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், வாங்கிடுங்கள் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே இந்த சொத்தானது இவருக்கு ஜூலை மாதத்திலே இவர் கைக்கு சேரும். ஜூலை மாதம் 2025 இவர் கையில் சொத்து இருக்கும் என்று நாம் சொல்லி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லலாம். அந்த ஜாதகத்தை பற்றி சொத்து வாங்க முடியுமா வாங்க முடியாதான்ட்டு, இது வயதிற்கேற்ப லக்கணம் நகர்கின்ற பொழுது எந்த வயதிலே உங்களால் சொத்து வாங்க முடியும் என்பதை நம்ம ஆணித்தரமாக இந்த ஜோதிட முறையில் நம்ம சொல்லலாம். சொத்து பிறக்கும்போது உள்ள சூழ்நிலையை வைத்து சொத்துக்கள் வாங்க முடியும் என்று நம்மால் அவ்வளோ எளிதாக சுலபமாக சொல்ல முடியாது. அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த வகையில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இந்த முறையிலே நம்ம சொத்துக்களை எங்கே வாங்கலாம், எந்த இடத்துல எந்த லக்கணம் செல்கின்ற பொழுது நம்மால் சொத்துக்கள் வாங்க முடியும், அந்த சொத்துக்களே பிரச்சனை இருக்குமா என்று நம்மால் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். ஸோ அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி உங்களால் முடிந்தால் நீங்கள் படியுங்கள். வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி முதல்
இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வகுப்பானது தொடங்க இருக்கின்றது. அந்த அஸ்ட்ராலஜி வகுப்பிலே கலந்து கொண்டு மிக எளிமையாக பலன்களை எடுக்க தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். என்னுடைய அலைபேசி எண் இங்கே கொடுத்துருக்கேன். வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் ஒரு முறை இந்த அரிய கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் ஏனைய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த தருணத்திலே இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.